ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் தான் சொல்வேன். என்னுடைய சார்ஜ் ஒரு மேக்கப்புக்கு 50,000 வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஏன்னா எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு. வரலனால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 15,000 சம்பாதிச்சாதான் என் குடும்பம் ஓடும். அப்போ நீங்க 50,000 சம்பாதிக்கிறவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. என்னுடைய மேக்கப் 1000 ரூபாங்க, 15 பேருக்கு நான் உழைச்சு நான் 15,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க. எப்பவுமே பணத்துக்காக ஓடாதீங்க. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ்க்காக ஓடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஓடுங்க. உங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வருதோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பேமெண்ட் ஏறும், ஆட்டோமேட்டிக்கா உங்க டிமாண்ட் ஏறும். நீங்க யார் பின்னாடி போக வேணாம், மத்தவங்க உங்ககிட்ட வருவாங்க. அப்படின்றதுதான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எஜுகேட் பண்றது. நயன்தாரா மேம் ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு சார்ஜ் வாங்கியிருப்பாங்க? அதுக்காக எல்லா படத்துலயுமே அதே சார்ஜ் தான் வாங்கணும்னு சொன்னா அது நியாயமா? இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டேலண்ட், ஒரு ஹிட், ஒரு டிமாண்ட். கண்டிப்பா. சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்டுக்கு டிமாண்ட் இருக்கு, அவங்க சார்ஜ் பண்றாங்க.